ஆட்கொண்டு வழி நடத்தும் சச்சிதானந்த சக்குரமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம். அன்பான பக்தர்களே, இன்று குருவாரம், வியாழக்கிழமை, மிக முக்கியமான ஒரு நாள். அதாவது நேற்று ராமர் பிறந்த நாள், அதாவது அவதார நாள், ராம நவமி. அதாவது ராமபிரான் சின்ன வயதில் குருகுலத்தில் இருக்கும்போது அவர் வசிஷ்டர் தான் அவருடைய குருநாதர். அவருடைய குருநாதர்கிட்ட அவர் குருகுலத்தில் இருக்கும்போது அவர் ஒரு கேள்வி ஒன்று கேட்டாராம். அதாவது இந்த உலகத்தில் மக்கள் கஷ்டப்படுறாங்க ஏன் சுவாமி அப்படின்னு சொல்லி சின்ன வயதில் கேட்டாராம். இப்போ நம்மெல்லாம் அப்படி கேட்க மாட்டோம். வெளிநாட்டுக்கு போகிற அப்படின்னு தான் கேட்போம். ஆனால் அவர் கேட்டார் என்னன்னு சொன்னால், எல்லா மக்களும் கஷ்டப்படுறார்கள் என்ன, அப்போ இந்த கஷ்டப்படுற ஏன், இப்போ நம்ம எல்லாம் கேட்போம் வெளிநாட்டுக்கு போகலையாண்டு, அந்த வெளிநாட்டுக்கு ஏன் போகணும், கஷ்டம் மந்திரிக்கு என்ன காரணம் அப்படின்னு நாங்கள்லாம் விசாரிக்க மாட்டோம், நம்மெல்லாம் யோசிக்க மாட்டோம். அவரெல்லாம் பாருங்கள் சிந்திச்சார், கேட்டார் அவருடைய குருநாதர்கிட்ட, இந்த மக்கள் துன்பப்படுவதற்கு என்ன காரணம் குருவே அப்படின்னு கேட்டார். அப்போ அவர் சொன்னார்ன்னு சொன்னால், ஒரு வீட்டுக்குள்ளே நிறைய பொருள் எல்லாம் இருக்குது. திண்ணையில், அந்த நாளில் பாருங்கள், ஒரு வீட்டில் திண்ணை இருக்கும். திண்ணையில் இருந்து அந்த வீட்டுக்குள்ளே இருக்க பொருள் எடுத்து செலவழிக்க கருமின்னு சொல்லுவாங்க, செலவழிக்க மாட்டார். கருமியில் கஷ்டம் அப்படின்னு சொல்லி அந்த பிராந்தையிலிருந்து அந்த ஆள் சொல்கிற மாதிரி, எங்களுக்குள்ளே பாருங்கள் இந்த உலகத்தெல்லாம் படைச்சி இந்த உலகத்துக்கு அனைத்து பொருள்களெல்லாம் கொடுக்குற நம்ம குருநாதர் சொல்வார், கற்பக விருட்சத்துக்கு கீழே இருந்து என்னப்பா யோசனை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் கற்பக விருட்சம், அது கீழே இருந்து என்ன யோசனை அப்படின்ட்டு கேட்பார். அப்போ இந்த உலகத்தெல்லாம் படைச்சி இந்த உலகத்துக்கு எல்லா பொருளையும் கொடுத்து, எங்களுக்கும் அறிவெல்லாம் கொடுத்து, இந்த உலகத்தில் வாழ்வதற்கு உனக்கு தேவையானதை எடுத்து அறிவுபூர்வமாக அதை கொண்டு வாழும் வரை இந்த உலகத்தில் எல்லா ஜீவராசிகளுக்கும் அன்பு காட்டி வாழு அப்படின்னு சொல்லி, ஞானத்தோட வாழு அப்படின்னு சொல்லி, எங்களை எல்லா உயிரினங்களையும் படைத்தவர் எங்களுக்கு மட்டும் அறிவு கொடுத்திருக்கார். அரிய பிறவியாகிய அந்த அறிவான பிறவி அப்போ அரிய பிறவி இந்த மனித பிறவி நாங்கள் எடுத்த பல பிறவிகள் எடுத்த அந்த தாக்கம் எங்களுக்குள்ள இருக்க சந்தர்ப்பம் வரும்போது அது வரும். ஏன்னா மனிதனுக்குள்ளே மிருகத்தன்மை, மனிதத்தன்மை, தெய்வத்தன்மை, இந்த மூன்றும் இருக்குது. அப்போ சந்தர்ப்பம் பார்த்து அது வரும் நம்மளுக்குள்ள இருக்க பழைய பிறவிகள் இதுகளெல்லாம். அப்போ சந்தர்ப்பம் சூழ்நிலை தான் எங்களை கர்மாக்கள் செய்ய வைக்கிறதும், அது அந்த சந்தர்ப்பம் சூழல் தான் அந்த கர்மாத்திலிருந்து நாங்கள் வெளியே வாரத்துக்கு வழிகாட்டுறதும். அப்போ எல்லாரும் பாருங்கள், சந்தர்ப்பம் சூழலை கொடுத்து தான் எங்களை கர்மம் செய்ய வச்சும் அதிலிருந்து வெளியே வாரத்துக்கும் வழிகாட்டுறார். அப்போ எல்லாத்தையும் இயக்குறவர் நம்ம உள்ளுக்குள்ளே வச்சுட்டு நாங்கள்லாம் கஷ்டம் அப்படின்ட்டு சொல்லி நாங்கள் எல்லாம் கஷ்டப்படுறோம் ராமா அப்படின்ட்டு சொல்லி சொன்னாராம். இப்போல்லாம் பாருங்கள், நாங்கள்லாம் உதாரணத்துக்கு ஏதோ ஒரு விஷமாக உலகத்துக்கு நன்மை வேணும் அப்படின்னு நாங்கள் ஒருவரும் வரல. எங்களுக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பிரச்சனையாக வந்திருக்கோம். அப்போ இந்த பிரச்சனையாக வரும்போது பாருங்கள், அந்த பிரச்சனை காரணம் என்னன்னு சொன்னால், உள்ளுக்குள்ளரிக்காலோடு நாங்கள் தொடர்பு கொள்ளாமல் எங்களை வழி நடத்துகிறவரோட, இந்த உடம்பை படைச்சி வழி நடத்துகிறவரோட தொடர்பு கொள்ளாமல் புலங்கள் வழியாக வெளியில் நாங்கள் போனதால தான் கஷ்டப்படுறோம். இப்போ நாம் அதை உள்முகமாக பாருங்கள், இந்த குருகிட்ட வந்து அவர் சொல்கிற மாதிரி உள்முகமாக பாருங்கள், நாங்கள் தியானம் பண்ணும்போது, அவரோட தொடர்பு கொள்ளும்போது எங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் போயிடுச்சு. இப்போ இந்த உலகத்தில் கஷ்டத்துக்கு என்ன காரணம் அப்படின்ற ராமர் கேட்டவர் பாருங்கள், ராமபிரான்
அப்போ அதுக்கு என்ன காரணம்டா, உள்ளுக்குளரிக்காலோட பாருங்கள் அவரை விட்டுட்டு நாங்கள் வெளியே பாருங்கள் போனதால், இப்போ வெளியே போயினதால் பாருங்கள் அந்த கஷ்டமாகி அந்த ஆசை அதுக்கு பின்னால் போய் அளவுக்கு அதிகமாக நாங்கள் பாரத்தை எடுத்தோம். அந்த பாரத்தை தூக்கை மேலா பாருங்கள், அதை வைக்கை மேலாது அதை கொண்டு பாருங்கள் சரியாக செய்ய முடியாத அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது ஏதோ பாருங்கள் ஒரு விதமாக வந்து நாங்கள் சேர்ந்து பாருங்கள் அவர் வழிகாட்டக்குள்ள உள்முகமாக எங்களுக்கு வழிகாட்டும் போது எங்களை கர்மாக்கள் எல்லாம் பாருங்கள் கரைக்கப்பட்டு ஒரு அளவு பாருங்கள் நாங்கள் மூச்செடுத்து வாழக்கூடிய அளவு இருக்குது. நாங்கள் பாருங்கள் இந்த வெளிமுகமாக போகிற இந்த பாருங்கள் புலங்களை உள்முகமாக பாருங்கள் நாங்கள் திருப்பலாம் என்று நமக்கு இப்போ தெரியுது. இதை தான் நமக்கு வழிகாட்டி போனார்கள். இப்போ நாங்கள்லாம் பாருங்கள் இந்த ஒரு பெரிய பெரிய கர்ம மூட்டைகளோடு எல்லாரும் வந்திருக்காங்க. இந்த பூமிக்கு வந்தால் கர்ம மூட்டைகளோடு தான் பாருங்கள், இது கர்ம பூமி. அந்த பாருங்கள் இந்த கர்ம மூட்டைகளை இங்கே சேர்த்த கர்ம மூட்டையில் இங்கே தான் விட வேணும்னு சொல்லி நம்மளுக்கு சோதனை எல்லாம் கொடுக்குறாரு. பாருங்கள் இந்த உலகத்தை நடத்துகிறவர், இந்த பிரபஞ்சத்தையே நடத்துகிற அந்த கடவுள் ஆதி சக்தி பாருங்கள் எங்களுக்கு சோதனை கொடுக்குறாரு. அப்போ அந்த சோதனை கொடுக்கக்குள்ள பாருங்கள் அந்த சோதனையில் பாஸ் பண்ணுறோண்டா என்னையும் சோதனை வந்தால் அதுக்கு ஒரு டீச்சர் வேணும், ஒரு மாஸ்டர் வேணும், குரு. அப்போ அடிக்கடி குருமார்கள் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுக்குறார்கள். ஆனால் நாங்கள் பாருங்கள் அவர் சொல்கிறத நாங்கள் பாருங்கள் பெருசாக எடுக்கிறோம் இல்லை. இப்போ நாங்கள்லாம் ஒரு பாடசாலைக்கு போனால் நாங்கள் பாஸ் பண்ண தான் நாங்கள் போகிறோம். நாங்கள் பாஸ் பண்ணி சித்தி பெற்று பாருங்கள் நாங்கள் அதில் ஒரு வேலை ஒன்று கிடைச்சேண்டா அந்த வேலையை அறிவுபூர்வமாக கொண்டு சரியாக பாருங்கள் நாங்கள் வேலை செய்தால் அதில் வர சம்பளத்தை அளவுக்கு நாங்கள் செலவழிக்கலாம். அப்போ எங்களுக்கு பாருங்கள் சந்தோஷமாக ஒரு ஆள் வாழலாம். அதே மாதிரி பாருங்கள் நாங்கள் என்ன இவரோட நாங்கள் தொடர்பு கொண்டு எங்களுக்கு அறிவுபூர்வம் அவரோட தொடர்பு கொள்ளும்போது எங்களோட கர்மாக்கள் கரைக்கப்படும் போது எங்களுக்கு அறிவு வரும். அப்போ நாங்கள் பாஸ் பண்ணத்தான் இங்கே வந்த நாங்கள் எங்கே பாஸ் பண்ணோம், மனத்தை வச்சு தான் மனிதன் சொன்னேன். மனம் கிளியராக இருந்தால் தான் மனுஷன், மனத்தை வச்சு தான் மனுஷன். இந்த உடம்புக்கும் மனுஷன் சொல்லலை பாருங்கள், மனத்துக்கு பேர் தான் மனிதன். நம்மெல்லாம் மனம் உள்ளவர்கள், அந்த மனத்தை கொண்டு நாங்கள் வாழ்கிறவர்கள், அறிவு வாய்ந்தவர்கள் நாங்கள். அப்போ இந்த மனத்தை கொண்டு வாழ்கிற நாங்கள் பாருங்கள் மனத்தை சுத்தமாக்குறதுக்கு நாங்கள் இங்கே வந்திருக்கோம். அப்போ அந்த சொல்லி கொடுக்குற மாதிரி மனத்தை சுத்தமாக்குறதுக்கு நாங்கள் பாருங்கள் காலையில் எழும்பின உடனே நம்மெல்லாம் பாருங்கள் இவ்வளோ காலம் நம்ம உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். இங்கே வந்தால் பாருங்கள் நாங்கள் பாஸ் பண்ணுறது பாருங்கள் எங்களுக்கே பாருங்கள் பூசைக்கு போகக்குள்ள என்ன உடுப்பு போடணும், திருமணத்துக்கு போகக்குள்ள என்ன, வேலைக்கு போகக்குள்ள என்ன கண்டு எங்களே நாங்கள் இன்னும் கிளியராக்கல என்னென்ன உடுப்பு போடணும் யோசிச்சு பாருங்கள். எங்களே எங்கள் வெளியில் பாருங்கள் எங்களே தயார் பண்ணலைன்னு அந்த அளவுக்கு நாங்கள் பாருங்கள் அறியாமையில் இருக்கிறோம். எங்கே போகக்குள்ளே என்ன உடுப்பு நாங்கள் போட்டு போகணும், என்ன சாப்பிட்டால் பாருங்கள் எங்களுக்கு ஒத்து வரும், என்ன இது அப்படின்னு சொல்லி பாருங்கள் எங்களையே நாங்கள் கிளியராக்காமல் பாருங்கள் இன்னொரு ஆளை நாங்கள் வாழ வைக்கலாம் யோசிச்சு பாருங்கள். அப்போ எங்களை கிளியராக்கினா தான் நாங்கள்ண்டா இன்னொரு ஆளை வாழ விடாட்டியும் பாருங்கள் நாங்கள்னு சொன்னாலும் வாழலாம். அப்போ இறைவன் என்ன செய்தார், என்ன எங்களை வாழ்வதற்கும் உன்னை சேர்ந்தவர்களை வாழ விடுவதற்கும் ஆகத்தான் உண்டாக்குனேன். அப்போ நாங்கள் வாழ விடணும் இல்லை, நாங்கள் வாழ்ந்தால் சரியா இன்னொரு ஆக்கள் சரியாக வாழ்வார்கள். அதனால தான் உன்னை திருத்திக்கொள் உலகம் தானாகவே திருந்தும். அப்போ எல்லாம் பாருங்கள் நாங்கள் எல்லாம் பாருங்கள் இரவில் தூங்குறோம், நாங்கள் பகலில் பலதரப்பட்டவர்களை சந்திப்போம், பலதரப்பட்ட கலியுகம் கூடிய யோசிச்சு பாருங்கள். எந்த நேரத்திலையும் பாருங்கள் குரோதி ஆண்டில் எதுவும் வரலாம். நேற்று யோசிச்சு பாருங்கள் வருஷத்துக்கு அடுத்த நாளே பாருங்கள் ஒரு அரபி நாட்டில் பாருங்கள் துபாயில் பயங்கரமான பாருங்கள் ஒரு வருஷத்துக்கு பெய்யக்கூடிய மழை ஒரு நாளுக்கு பெய்யுது. ஒரு நாளும் பாருங்கள் அந்த நாட்டில் வெள்ளம் பாரல, இங்கத்தை விட வெள்ளம் கூட. இன்றைக்கு அந்த மக்கள் கஷ்டப்படுறார்கள், கோடிக்கணக்கில் பாருங்கள் அவருடைய இதுகள் எல்லாம் சேதமாகி போயிட்டு. நாங்கள் எல்லாம் பாருங்கள் அதை பற்றி நினைக்கவே மாட்டோம். நாங்கள் எங்களுக்கு நாளைக்கு வரலாம், நாங்கள் பிரார்த்தனை பண்ணவே மாட்டோம். எப்பயும் பாருங்கள் உலகத்தில் மாற்றங்கள் வரலாம், யாரும் வண்ணி பார்க்கல பாருங்கள். வருஷத்துக்கு அடுத்த நாள் பாருங்கள் 7 மணிக்கு ஆரம்பித்தது அண்டு இரவுக்குள்ளே பாருங்கள் 1.5 வருஷத்துக்கு பெய்கிற மழை
148 மில்லி அப்படின்னு சொல்லி கொண்டீங்க, அதுக்கு மேலே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா கோடிக்கணக்கில் இருக்க எல்லா கார்கள் அது இதெல்லாம் போகுது பாருங்கள், எல்லாம் ஃப்ளைட் எல்லாம் மிதந்து அவ்வளோ நட்டம் பாருங்கள், எல்லாம் யோசிச்சு பாருங்கள். அப்போ நாங்கள் பாருங்கள் அவர்களுக்கு எல்லாருக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணணும். எல்லோரும் பாருங்கள் இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நாங்கள் வேண்டினாலே நாங்கள் நல்லா இருப்போம். அப்போ நாங்கள் பாருங்கள் இன்றைக்கு நாங்கள் பலதரப்பட்டவர்களை சந்திப்போம், பலதரப்பட்ட குணங்கள் தன்மைகள் கொண்டவர்களை நாங்கள் சந்திப்போம். அப்போ எங்களுக்கு பாருங்கள் தூங்கும் போது எங்களுக்கு பாருங்கள் இந்த நித்திரை கொள்ளும் போது அந்த தன்மை வரலாம், இல்லாட்டி சில நேரத்தில் வராமல் இருக்கலாம். எங்களுக்கு கூட நம்ம திங்க் பண்ணாட்டி காலையில் எழும்புறோடனே பாருங்கள் எங்களுக்கு முதல் வரும் பாருங்கள் நல்லது வராது எங்கள் மனதில். ஏன்னா நாங்கள் இப்போ சிக்கலாக இருக்கோம், கஷ்டமாக தான் வந்திருக்கோம், அதுதான் கூட இருக்கி எங்களுக்கு பாருங்கள் அதுதான் வரும். எப்போ இருந்தாலும் நித்திரை ஒன்று முழிச்சாலும் அதுதான் வரும், நல்லது வராது. இப்போ ஏன்னா நாங்கள் நல்லத்தை நோக்கி தவம் பண்ணி போகிறோம், அது வராது. நம்ம சந்திக்கிற எல்லாம் இந்த கலியுகத்தில் எல்லாம் இப்போ காலையில் எழும்பின உடனே பாருங்கள், நாங்கள் எழும்பின உடனே பாருங்கள் நித்திரையில் நீங்கள் முகமே கழுகாமல் நாங்கள் ஒரு விஷயம் சொல்லி தந்திருக்கோம் பாருங்கள். என்ன? நேரான எண்ணங்களை நாங்கள் நினைக்கும் போது வருங்காலத்தில் பாருங்கள் எங்களை காப்பாற்றக்கூடிய நேரான எண்ணங்களை நாங்கள் எண்ணும் போது எங்களுக்கு கஷ்டம் கொடுக்குற பாருங்கள் எங்களை வருங்காலத்தில் வாழ முடியாத கர்மாக்களை செய்ய வைக்கிற எண்ணங்கள் எங்களுக்கு உதயமாகும். காலையில் எழும்பும் போது எல்லாருக்கும் நீங்கள் எழும்பின உடனே எல்லாருக்கும் வரும். ஏன்னா இப்போ நாங்கள் கலியுகத்துக்குள்ளே இருக்கோம், இன்னும் வெற்றி அடையலை, நாங்கள் வந்து மனத்தை இன்னும் வெல்லலை. ஏன்னு சொன்னால் உலக விஷயங்கள் பாருங்கள் ஒரு ஆளுக்கு மது குடிக்கிற ஆளுக்கு ஆரம்பத்தில் அது சுவையாக தான் இருக்கும், அதை நீங்கள் சொன்ன. ஆனால் பின்னுக்கு பாருங்கள் அதெல்லாம் நோ வரும். உதாரணத்துக்கு அது மாதிரி பாருங்கள் உலகத்து விஷயங்கள் பாருங்கள் போக்குள்ள ஆரம்பத்தில் எங்களுக்கு பாருங்கள் சுகமாக தான் இருக்கும், பின்னுக்கு அது பாருங்கள் அது லோட் கூடி பாரம் கூடக்குள்ள அதுக்கு பாருங்கள் அதையும் நாங்கள் அனுபவிக்கலாம், அதனால் வர நோவையும் நாங்கள் அனுபவிக்கலாம். ரெண்டாங்கட்ட நிலையிலே பாருங்கள் இருக்க முடியாத அளவுக்கு நம்மளுக்கு துன்பம் வருதுன்னா அந்த துன்பத்தை பாரத்தை நாங்கள் அதிகமாக சேர்த்தது நாங்கள் தான். அப்போ காலையில் எழும்பினோடனே பாருங்கள் நாங்கள் நேரான ஒரு சிந்தனையை நாங்கள் சொல்லி தரீங்க. நமக்கு நேரான சிந்தனை நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், ஆரோக்கியம். இப்படி நாங்கள் பாருங்கள் சொல்லும்போது அப்படி இருந்து எழும்பி எங்களுடைய உடம்பு பாருங்கள் சமநிலை அடையும். சமநிலை அடையாமல் திடீரென நாங்கள் எழும்புன உடனே பாருங்கள் நாங்கள் தடுமாறி என்ற சீராகாமல் தான் எங்களோட சரியாக வேலை செய்யாது, மனம் இருந்து மூளை இருந்து சரியாக வேலை செய்யாது. திடீரென எங்களுக்கு பாருங்கள் விழுற இதுகள் வரலாம். அதுக்கு முதல் பாருங்கள் நாங்கள் வருங்காலத்தில் பாருங்கள் நல்லா இருக்கணும் வேண்டாம் இப்படியான எதிர்மறையான எண்ணங்களை தான் எண்ணுறோம். நமக்கு அது வராமல் இருக்கிறதுக்கு நல்ல விஷயங்களை நாங்கள் நினைக்கலாமண்டா அப்படி நாங்கள் சொல்லி தந்திருக்கோம். நாங்கள் எல்லாம் பின்பற்றலை. நீங்கள் பாருங்கள் பயிற்சி பண்ணி மனத்தை வெளில வந்திருக்கோம், வெண்டாத்தான் நான் இங்கே வரணும். யோசிச்சு பாருங்கள் ஏன்னா நான் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வெளில வச்சு நம்மளை இந்த விஷயத்தை வென்றுடனே பாருங்கள் உலகத்தில் நீங்கள் வாழும் வரை நீங்கள் செய்கிற எல்லா கர்மங்களையும் சரியாக செய்யலாம் அப்படின்னு காட்டுறது தான் ஆன்மீகம். ஏனெண்டா உலகத்தில் எல்லாத்தையும் சரியாக செய்ய வச்சு உலகத்தில் பாருங்கள் எல்லாத்தையும் படைச்சவர் பாருங்கள் ஆன்மீகத்துக்கு பக்கத்தில் போய் விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லியிருப்பாரா கடவுள்? நல்லா சிந்திச்சு பாருங்கள். இந்த விஷயந்தான் உலகத்தில் எல்லாத்தையும் படைச்சி எல்லாத்தையும் இயக்கி பாருங்கள் நம்மளையும் படைச்சி அறிவெல்லாம் படைச்சி உலகத்தில் எல்லா சாமானையும் படைச்சி நீ அறிவுபூர்வமாக உனக்கு தேவையானதை எல்லாம் எடுத்து வடிவாக சந்தோஷமாக வாழ்ந்து இறுதியில் பாருங்கள் சந்தோஷமாக நீ பாருங்கள் வந்த இடத்துக்கு நீ பாருங்கள் வா அப்படின்னு படைச்ச கடவுள் பாருங்கள் எங்களுக்கு பாருங்கள் இந்த பக்கம் போய் பாருங்கள் நீ ஒன்றையும் அனுபவிக்காமல் போவா, ஆன்மீகத்துக்கு போகாத அப்படின்னு சொல்லுவாரா கடவுள்? சித்தி பாருங்களேன். நீங்கள் நல்லா நம்மெல்லாம் இயங்குற அதெல்லாம் இயங்குற அந்த சக்தியால் எல்லாத்தையும். அப்போ நம்ம எழும்பி பாருங்கள் அதை சொன்ன உடனே நமக்கெல்லாம் பாரு உடம்பு சீராகும், மனதில் நல்ல ஒரு தன்மை உண்டாகும், ஒரு புத்துணர்ச்சி ஒன்று ஏற்படும், ஒரு சக்தி உண்டு, ஒரு ஆன்ம பலம் ஒன்று ஏற்படும். அதுக்கு பிறகு நீங்கள் பாருங்கள் எழும்பி குளிச்சு பாருங்கள், நல்லா குளித்து அதுக்கு பிறகு காயத்ரி மந்திரம் பாருங்கள் ஒரு 21 தரம் மண்டான்னு நீங்கள் பாருங்கள், இல்லாட்டி 9 தரம் மண்டா உங்களுக்கு ஏற்ற படிவா சொல்லி நிமிர்ந்திருந்து
கொஞ்ச நேரம் பாருங்கள், வெளிமுகமாக போகிற அந்த இதுகளை உள்முகமாக பாருங்கள். நாங்கள் சுவாசத்தை கவனிக்கலாம், இல்லாட்டி பாருங்கள் புருவ மத்திய கவனிக்கலாம். இப்படி கவனித்து வந்தால் பாருங்கள் எங்களுக்கு எங்களுடைய மனம் பாருங்கள் பலமாகும், மனசக்தி பெறும். மனம் சக்தி பெறும் போது பாருங்கள் எங்களுக்கு வரப்போகிற துன்பங்கள்லேருந்து அது பாதுகாக்கும். அந்த மனம் நேரான விஷயங்களை மட்டும்தான் அந்த மனம் பலமான எடுக்கும். பலங்குறைந்த பாருங்க விஷயங்களை அது எடுக்காது, வந்து சேராது. அப்போ இந்த விஷயத்தை பாருங்கள் மனதில் நாங்கள் பழக்கும் போது, காலையில் நாங்கள் எழும்பி இந்த விஷயத்தை பாருங்கள் தியானம் பண்ணி போகும்போது, நாங்கள் டீ வைக்கும்போது பாருங்கள் அந்த டீயில் இந்த நல்ல எண்ணம் படும். நீங்கள் காலையில் நீங்கள் என்ன வேலை செய்யும் போது அந்த அதில் படும். நீங்கள் சமைக்கும் போது பாருங்கள் அந்த உணவில் பாருங்கள் படும். இந்த சமைக்கும் போது இந்த நல்லெண்ணம் பட்டால் உங்கள் பிள்ளைகள் பாருங்கள் பலம் பெறும். இப்போ நீங்கள் பாருங்கள் நெகட்டிவான எண்ணங்களை எண்ணிக்கொண்டு சமைக்கும் போது நம்ம பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்குற ஆட்களுக்கு ஒரு கூடாத விஷயத்தை கொடுக்குறோம். அது பாவம். யோசிச்சு பாருங்கள், அந்த எண்ணம் படும். நீங்கள் என்ன நினைச்சிருக்கிறோ அது அப்படியே படும். இதுக்கு பாருங்கள் மகாத்மா காந்தி ஒரு தரம் அவர் சிறையில் இருக்கும்போது, மகாத்மா அவர் சிறையில் இருக்கும்போது ஒரு நாள் அவர் கனவு கண்டாராம் பாருங்கள், தன்னுடைய தாயை பாருங்க கொலை செய்கிற மாதிரி. ஒரு மகாத்மா அவர் காலையில் யோசிச்சார், திங்க் பண்ணார், சிந்திச்சு பார்த்தார், நமக்கு எப்படி இந்த கனவு வந்தது அப்படின்னு சொல்லி. உடனே அந்த ஜெயிலர்கிட்ட கூப்பிட்டு அவர் கேட்டார், இன்றைக்கு சமைச்சது ஆறு அப்படின்னு சொல்லி. அவர் சொன்னார், ஒரு தாயை கொலை செய்து போட்டு வந்தவர் தான் இன்றைக்கு சமைச்சா, சமையல்காரன் இன்றைக்கு வரல, அவர் தான் சமைச்சண்டு. ஏன் அவருக்கு தெரிஞ்சனா அவர் மகாத்மா, மிக மனசக்தி பெற்றவர். அப்போ அவர் சாப்பிட்டோடனே அந்த அவனுடைய அந்த எண்ணம் பாருங்க பட்டு அவருக்குள்ளே அது இருக்கலா, அது கனவா போக்குள்ள அவர் பார்க்குறார். இப்போ உங்களுக்குள்ளே கனவு போக்குள்ள பாருங்கள் உங்களுக்குள்ளே கர்மாக்கள் போகுது. அதை நீங்கள் பாருங்கள் எங்கே சித்தத்தில் உங்களுக்கு தேக்கி வச்சிருந்த கர்மா நீங்கள் நித்திரோடக்குள்ளே பாருங்கள் இந்த சித்தத்தை விட்டு பிரிஞ்சு நீங்கள் இருக்கீங்க. இந்த ஆன்மா அவர் பார்க்குறார், கனவு உங்களை விட்டு போகுது. தியானம் பண்ணும்போது பாருங்கள் எண்ணங்கள் ஓடுதுண்டா உங்களுக்குள்ளே இருக்க பாருங்கள் எதிர்மறையான எண்ணங்கள் பல நாள் செய்ததெல்லாம் பாருங்கள் வரும், அதெல்லாம் ஓடுது. கழிவெல்லாம் போகுது, சாப்பிட்டா கழிவு போகும் தானே, போகுது. நோயாக போகும் நம்மளோட எண்ணங்கள் பாருங்கள். எண்ணங்கள் அதனுடைய பவராகி செயல் பண்ணி நோய்களாகவும் போகும். யோசிச்சு பாருங்கள். அதை அனுபவிச்சு கொண்டு நாங்கள் பாருங்கள் தியானம் பண்ணி கொண்டு நல்ல விஷயங்களை தான தர்மங்கள் செய்து கொண்டு மருந்து மடுக்கக்குள்ளே நோய்க்கதியாக போயிட்டுருவார் அவர். என்ன போகிறதுக்குரியதெல்லாம் சப்போர்ட் எல்லாம் நாங்கள் பண்ணுறோம். ஏன்னா அது கழிவு போகுது. சில பேர் நோயாக போகும், கனவாக போகும், தியானம் பண்ணும் போல எண்ணங்களாக போகும். சில இதில் போய் முடிஞ்சோடனே பாருங்கள் போகாமல் இருந்தோடனே அன்றைக்கு தியானம் பாரமாக இருக்கும். இதுக்கு முதலும் தியானம் வந்தது அதான் போகுது கழிவு. போய் பாருங்கள் எந்த இதுவும் இல்லாத தன்னை உணரும் போது பாருங்கள் ஒரு ஆனந்தத்தில் அவர் இறைவனோட சேர்ந்திருக்கிறார். பேரானந்த நிலை நம்ம உள்ளுக்குள்ள. அப்போ இந்த மகாத்மா காந்தி பாருங்கள் அவர் கேட்டாருன்னா அது சமைச்சது அப்படியே படும். இதுக்கு உதாரணம். இப்போ நீங்கள் எதிர்மறையான எண்ணங்களோட பாருங்கள் சமைக்கும் போது உங்கள் பிள்ளைகள் இருந்த எல்லாருக்கும் பாருங்கள் சாப்பாட்டில் அதை பாய்ச்சி கொடுக்குறோம் நச்சு எண்ணங்களை. நாங்கள்லாம் பாருங்கள் இங்கெல்லாம் பாருங்கள் தியானம் பண்ணுற ஆக்களை மட்டும்தான் சமைக்க விடுவோம். நல்லா தியானம் பண்ணுறவர்கள் கொண்டு வர பிரசாதம் அவங்கள்ட்ட கேட்டால் வந்து அதை தான் எடுப்பேன்னாங்க. ஏன்னா நான் இன்னொரு ஆளுக்கு கொடுக்குறேன், சப்ளை பண்ணுறேன் பாருங்கள். அவர்கள் பாருங்கள் நல்லத்தை நோக்கி வரும்போது அவர்களை இயன்றளவு நல்லத்தை கொடுக்கணும் அவருக்கு. அது தர்மம். ஒரு பாருங்க நாங்கள் மரக்கறி வெட்டும் போது அந்த கழிவை ஒரு குப்பையில் போட்டால் அது அழிப்போம். அதை ஒரு பேப்பரில் சுற்றி ஒரு மாட்டு கொடுத்தா பாருங்கள் சந்தோஷமாக சாப்பாடுவார். அது புண்ணியம். தர்மம் எப்படி செய்யலாம் பாருங்கள். இப்படி தான் செய்யணும் இல்லை. எங்களுடைய பழைய உடுப்புகள் பாருங்கள், உடுப்புகளை நாங்கள் இதுக்கு உடுப்பே இல்லாமல் எத்தனை பேர் இருப்பாங்க. அந்த உடுப்பை கொடுத்தனே புது உடுப்பு அவங்க வாங்கின பாவிச்ச மாதிரி ஒரு தன்மை அவங்களுக்கு உண்டாகும். ஏன்னா உடுப்பே இல்லாமல் இருக்கிறது. அப்போ நாங்கள் பாருங்கள் நாங்கள் செய்கிற எல்லா வேலைகள் எல்லா தன்மைகளும்
அதில் பிரதி பாருங்கள் போகும். நல்லா யோசிச்சு பாருங்கள், நாங்கள் செய்த கர்மாக்கள் பாருங்கள் எண்ணங்களாக போகுது, நாங்கள் செய்த கர்மாக்கள் கனவுகளாக போகுது, நாங்கள் செய்த பாருங்கள் பாவங்கள் பாருங்கள் நோய்களாக எங்கள உடம்புல இருந்து போகுது. ஆனால் அதே மாதிரி நாங்கள் என்ற எண்ணம் பாருங்கள் இந்த சாப்பாட்டுலேயோ நாங்கள் இருக்கிற இடத்துலையோ போகும். அதனால தான் பாருங்கள் கொண்டு வந்தார்கள், நீங்கள் இன்னொரு ஆள் பாவிக்கிறத பாவிக்காங்க, அதில் அவருடைய தன்மை இருக்கும். இன்னொரு ஆள் பாருங்கள் ஒரு வண்டியில் போனால் பாருங்கள், அந்த வண்டியில் ஒரு ஞானி போனால் அவர் கண்டுபிடிப்பார் இந்த சீட்டில் இருந்த ஆளுக்கு என்ன நோய் என்று, அது அப்படியே இருக்கும். ஒரு வீட்டுக்கு ஒரு ஞானி போனால் பாருங்கள் இந்த வீட்டில் இருக்கிற என்ன குணம் என்றால் அந்த அப்படியே பதிஞ்சிருக்கும். அதுக்காகத்தான் பாருங்கள் எதிர்மறையான ஆட்கள் வாழ்ந்த வீட்டில் ஒரு நேரான ஆட்கள் அவங்க போகும்போது ஒயில் பெயிண்ட் அடிங்க அப்படின்னு சொல்லி சொல்வாங்க நம்ம குருநாதரன். ஏனண்டா ஒயில் பெயிண்ட் பாருங்கள் அந்த அதுக்குள்ளே இருக்க அந்த சுவரில் இருக்க அந்த எண்ண அலைகளை கடத்தாது பாருங்கள், ஓட்ட பெயிண்ட் கடத்தும். யோசிச்சு பாருங்க. அப்போ அதுக்கு தான் பாருங்க அங்கே மந்திரங்கள் எல்லாம் செய்து கிரியை எல்லாம் செய்ய இந்த மந்திர சக்தி பாருங்க அந்த வீட்டில் படும்போது அந்த அலைகள் பாதிக்காமல் இருக்கும்போது அந்த வீட்டில் போகிறவர்கள் நல்லா இருப்பான்றதுக்காக தான் இந்த கிரியைகள் அதுகளெல்லாம் சித்தர்கள் கொண்டு வந்தார். சும்மா கொண்டு வரல, அவங்க எல்லாம் தபத்தில் இதை எப்படி போகுது, இந்த அலைகள் மூலம் எப்படி போகுது, இதை எப்படி மாற்றத்தை கொடுக்கும். நீங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்க, இந்த சின்ன பிள்ளைகளுக்கு திருநூறு போடுவார்கள் கண்ணூர், அந்த போடுறவர்கள் மந்திரம் சொல்லக்குள்ள பாருங்க அவங்க கொட்டாவி விடுவார்கள். கொட்டண்ட என்ன கூடாதோர் ஆவி சூடான ஏனண்டினா அது சொல்லும் போது பாருங்க அந்த பிள்ளைகளுக்குள்ள இருக்க பாருங்க கண்ணூர் அவர்கள் மூலம் போகுது வெளியே. நீங்கள் எல்லாம் வெளியெல்லாம் இல்லாடாம போய் வந்து ஜபம் பண்ணி பாருங்கள் இரவைக்கு காயத்தை மதம் உங்களுக்கு அது அப்படி இருந்துன்னா போகும். வெளியே போன உடனே ஒரு இதாக இருக்கும். கடவுள் பாருங்க பல விதத்தில் எங்களை காப்பாற்றுறதுக்காக பல வழிகளை கொடுத்துருக்கார் பாருங்க. எல்லாம் இன்றைக்கு சித்தர்கள் கண்டுபிடிச்சி யாகங்கள் செய்திருக்காங்க, பல சக்தி வாய்ந்த மூலிகைகள் எல்லாம் கொண்டு அபிஷேகங்கள் செய்தாங்க பாருங்கள். அந்த அபிஷேகம் செய்த ஒவ்வொரு சாமானும் என்ன சக்தி வாய்ந்த மஞ்சள் பாருங்க பல கிருமிகளை இல்லாமக்கக்கூடிய அந்த நிலையில எல்லாம் பூசிங்கள்னு சொன்னாங்கடா. அந்த நிலை வெளியிலிருந்து வர அந்த அலைகளை தடுக்கக்கூடியது அதில் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் அவர் கொண்டு வந்தார். ஒவ்வொரு விஷயங்களையும் நிறகுடங்கள் அது இதெல்லாம் கொண்டு வந்தார் சும்மா. அப்போ நாங்கள் சொன்னால் நம்ம காலையில் எழும்பி ஒரு 9 தரம் உண்டான காயத்ரி மந்திரம் சொல்லி நம்ம தியானம் பண்ணணும். பண்ணின உடனே மனம் கிளியர் ஆகும். காலை எழும்பியிருந்து நாங்கள் பாருங்கள் கிளியர் ஆகின உடனே நாங்கள் செய்கிற எல்லா வேலைகளும் சரியாக செய்யப்படும். நாங்கள் ஏழியாக எழும்பி இப்படி நாங்கள் செய்து பாருங்கள் வீட்டுலே நம்ம வேலை செய்து நீங்கள் காரியாலயத்துக்கு போகக்குள்ள எந்த தடையும் வரா டென்ஷனும் வரா பாருங்கள். எங்கள் வண்டிகள் இருந்த எல்லாத்தையும் சரியாக நாங்கள் பெட்ரோல் எல்லாம் பார்த்து சரியாக போய் அங்கே டென்ஷன் இல்லாமல் வாரத்துக்கு விபத்துக்கள் இல்லாமல் வீடு திரும்பக்கூடிய ஒரு பெரிய ஒரு சக்தி நம்மளுக்குள்ள இருக்கு. அந்த சக்தியை வெளியே கொண்டு வந்து உங்களுக்கு உதவி செய்கிற எப்படி என்று காட்டுவதற்காகத்தான் இப்படிப்பட்ட வழிகள் எல்லாம் சித்தர்கள் யோகிகள் நம்மளுக்கு கொண்டு வந்தார்கள். அப்படிப்பட்ட வழியில் வந்தனால தான் நாங்கள் பாருங்கள் இன்றைக்கு மூச்சு விடக்கூடிய அளவுக்கு நாங்கள் இருக்கோம். எல்லாரும் ஒத்துக்கொள்ளணும். நல்லா யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பிரச்சனையாக நாங்கள் வாரோம் பாருங்கள். அதை நாங்கள் இந்த பிரச்சனையாக வரக்குள்ளே எங்களோட உத்வேகம் பாருங்கள் எங்கேயும் பார்க்க மாட்டோம். இந்த கருவி பாருங்கள் 5 புலங்களும் எங்கேயும் போகாது. சொல்கிற மாதிரி கேட்டு நாங்கள் அப்படி பண்ணும்போது பாருங்கள் இறைவனுடைய அருளுக்கு குரு அருளுக்கு நாங்கள் பாத்திரமாகி திருவோடு நாங்கள் தொடர்பு கொள்றதுக்கு பாக்கியம் கிடச்சிருங்க. யோசிச்சு பாருங்கள், நம்ம எல்லாம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் குரு அருள் கிடைச்ச உடனே அந்த திருவோட அருள் படங்கும் போது பாருங்கள் எங்களுக்கெல்லாம் பாருங்கள் எங்களுக்கு தாக்கத்தை உண்டாக்கி இந்த ரான்ஸ்வர்ட் பாருங்கள் வராங்க. சமீபத்தில் ஒரு ஆள் போய் பாருங்கள் அந்த அதில் சிவனுடைய அருள் படுறது தெரியும்டா. குருவருளால் பாருங்கள் எங்களுடைய மனதில் இருக்க அழுக்கள் இல்லை, அப்புறம் திரு அருள் படுவது எங்களுக்கு தெரியும். அதில் யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஒரு பிடிக்காத ஆள் நமக்கிட்ட வந்த உடனே அது பிடிக்கலன்னு காட்டுறாரு மனம். எங்களுக்கு மனதில் பிடிக்கல, எங்களுக்கு இது பிடிக்குதுன்னு காட்டுற மனத்தால் அறிதான் 6வது அறிவு அப்படின்ட்டு. இந்த மனம் கிளியர் இல்லாமல் இருக்கிறதால பாருங்க அதனால் அறிய முடியாமல் இருக்கு. அதனால தான் சுனாமி போன்ற பெரிய இதுகள் வரும்போது எல்லா ஜீவராசிகளும் இயற்கையோட தன்னை படைத்த கடவுளோட தன்னுடைய சுயத்தோட தொடர்பு கொள்றதால அவர்கள் தப்பிவிட்டார்கள். பெரிய அளவில் அவர்களுக்கு அழிவில்லை. ஆனால் மனிதன் பாருங்க அதோட தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கிற மனிதன் ஆறடி படைச்ச தொடர்பு கொள்ள முடியாத அளவுக்கு அவன் பாருங்க என்ன ஒரு தடை போட்டத்தால் அவன் தான் பாருங்க என்ன செய்கிறான், அது வந்த பிறகு அதில் மாட்டுப்பட்டு அவனுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு பலங்குள் இருந்த அவனோட ஆன்ம சக்தி கூட இருந்த அதிலிருந்து வெளியே வாரான், இல்லாட்டி அதிலிருந்து போயிட்டுறான்.
அப்போ இந்த விதியை உண்டாக்குன அந்த விதி என்னன்னா மனத்தில் தான் நாங்கள் பாருங்கள் எதிர்மறையான விஷயங்கள் சேரும்போது அது பாருங்கள் விதியாக நாங்கள் போட்டிருக்கோம் ஒரு விதி. அப்போ பலம் குறையும் போது அந்த கோள்களும் எங்களுக்கு தாக்குது. நல்லா யோசிச்சு பாருங்கள், எந்த கோள்களோ இயற்கையை சார்ந்து வாழ்கிற நவகோள்கள் இருந்து பூமியில் எந்த ஈவராசிகளும் இயற்கையை சார்ந்த ஈவராசிகளும் எந்த உயிருக்கும் துரோகம் பண்ணாது. ஏன் கிரகணங்கள் பாருங்கள் இந்த கோள்கள் பாதிக்குதுன்னு நம்ம சொல்கிறோம், பாதிக்கவே மாட்டார்கள். ஏன் அது பாதிக்குதுன்னு நாங்கள் சொல்கிறோம்னா எங்களுக்கு எதிர்மறையான விஷயம் அதில் இருக்கத்தால அந்த விஷயத்துக்கு தான் பாதிக்குது ஒழிய எங்களுக்கு இல்லை. இப்போ அதுக்கு பாதிக்கும் போது எங்களுக்கு தாக்கம் வரும்போது இந்த கிரகணம் எங்களுக்கு எதிர்ப்பு. சனி சரியில்லை என்று சொல்கிறோம். சனி எப்படி சரியில்லை பாருங்கள், அவர் இயற்கையை சார்ந்து கடவுளை சார்ந்து வாழ்கிறவர் நல்லது தான் கொடுக்குறார். பாருங்க இந்த பூரண அமாவாசை நாளில் பாருங்க நோயாளிகளும் சலனமாரிப்பார்கள், மனத்தில் எதிர்மறையான விஷயங்கள் கூடியவர்களும் சலனமாரிப்பார்கள், சித்தப்பிரமை பிடித்தவர்களும் பைத்தியம் மாறிப்பார்கள், சலனமாரிப்பார்கள். என்னென்னு சொன்னால் இந்த நேரான அலை பவராக வரும்போது அந்த அலை அவர்களை பிடிச்சிருக்க அந்த அலை அவர்களை போட்டு ஆட்டுதே ஒழிய அது கூடாத ஆள் இல்லை. அது ஆற்றத்தினால தான் பாருங்கள் துன்பப்படுத்துகிறோம் நம்ம கூடாதுன்னு சொல்கிறோம் ஒழிய நாங்கள் அது நல்லா வச்சு அதை கிளியர் ஆக்கித்தோம்டா எல்லாம் உலகத்தில் கடவுளை சார்ந்து வாழ்கிற எல்லா இதுகளும் இயற்கைகள் எல்லாரும் நன்மையை தான் செய்கிறவங்க. இப்போ கடல் வருது அப்படின்னு சொன்னால் அது பாருங்கள் எதிர்மறையான விஷயங்கள் கொண்ட விஷயத்தை தான் தாக்குமே ஒழிய நாங்கள் நேரான விஷயமாக கொண்ட மனம் இருக்கிற நம்மளுக்கு தாக்கத்தை கொடுக்காது. அது ஏன்னா அது நன்மை செய்கிறவர் எல்லாம், ஏன்னா அவர் இயற்கையை சார்ந்து வாழ்கிறவர். ஒரு சின்ன கதை பாருங்கள், ஒரு ஆள் பாருங்கள் ஒரு ஆளுக்கு 1,00,000 ரூபா கொடுத்துருக்கார். அவர் திருப்பி அவர்கிட்ட கேட்ட போனுடைய வருஷக்கணக்கில் அவர் கொடுக்கல. சின்ன உதாரணம் பாருங்கள். ஏன்னா உலகத்தில் நமக்கு பாருங்கள் கவலை துன்பம் பயங்கள் எல்லாம் பாருங்கள் உலகத்தில் கடவுள் நன்மைக்குத்தான் படைச்சிருக்கார் ஒழிய இப்போ நமக்கெல்லாம் பாருங்கள் ஒரு விஷயம் பண்ணும்போது பயத்தை உண்டாக்குறான்னா மனம் தன்னுடைய பாருங்கள் அதிர்வலையை உண்டாக்கி இதை செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் நமக்கு. இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் பாருங்கள் உலகத்தில் நான் சரியாகத்தான் படைச்சேன், நீ அதை சரியாக பாவிக்கிற அறிவு இல்லாதனால அது சரியில்லை அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா நீ சரியில்லாம போயிட்டா. அப்போ அவர் பாருங்கள் 1,00,000 ரூபா ஒரு ஆளுக்கு சம்பளம் இந்த காசு கடனாக கொடுத்தார். இதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் பாருங்கள், அவர் திருப்பி வருஷக்கணக்கில் கேட்டார், கொடுக்கல. ஒரு நாள் அவர் கேட்குறாரு பாருங்கள் 80,000 தந்துட்டு 20 நீ எடு அப்படின்னு சொன்னார். 80 எனக்கு தந்தது 20,000 ரூபா எடுத்து போட்டு 80 தான். அப்போ அவர் கொடுக்கல. அடுத்த நாள் வர சொல்லி ஒரு செக் கொடுத்தார். அவர் அந்த செக்கை கொண்டு கொடுத்த உடனே பாருங்கள் அங்கே அங்கே காசு இல்லைண்டா 1,00,000 ரூபா இல்லைன்னு சொல்லி திரும்பி இப்படி இருக்கு கோபம் அவருக்கு பாருங்கள், பல காலம் கடும் கோபம் அவருக்கு. அப்படி இருக்கும்போது பாருங்கள் அந்த கோபம் பாருங்கள் குறைஞ்ச உடனே அவர் அங்கே கேட்டார் பாருங்கள் அவருடைய அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி. இது சின்ன உதாரணம். அவர் சொன்னாங்க 84,000 ரூபா இருக்குண்டு. கண்ணில் இருக்க 16,000 ரூபாயை போட்டு பாருங்கள் உண்டாக்கி செக்கை கொடுத்து பாருங்கள் 84,000 16 போட்டு 84,000 எடுத்துட்டார். அப்போ இந்த கோபத்தை பாருங்கள் நல்ல தன்மையாக மாற்றலாம் என்று இது ஒரு உதாரணம். அப்போ வார எல்லா விஷயங்களையும் பாருங்கள் நல்லத்தான் மாத்திரம் பொறுமையாக இருந்தால் நாங்கள் கண்டுபிடியா. இன்னொரு ஆள் எங்களுக்கு ஏசுறாருன்னு சொன்னால் நாங்கள் கோவிக்கப்படா. இந்த ஏச்சால பாருங்கள் நாங்கள் என்ன குற்றம் செஞ்சிருக்கோம் போல் அதை திருத்துறதுக்கு அவர் மூலம் ஏசுறாருன்னு கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிக்கலாம். நல்லா யோசிச்சு பாருங்கள் நீங்கள். ஏன்னு சொன்னால் கடவுள் பாருங்கள் எங்களுக்கு பாருங்கள் ஏதோ பாவம் செய்தாலும் ஒரு துன்பத்தை கொடுக்குறார். கொடுத்த உடனே இங்கே வர சொல்லி பாருங்கள் என்ன தபம் பண்ண வச்சு இல்லாமாக்கண்டா அந்த துன்பம் பாருங்கள் உங்களுக்கு என்ன செய்யும் கூடாதுன்னு தான் நினச்சிருப்பீங்க. அந்த துன்பம் கொடுத்த நன்மைக்குத்தான். அதே மாதிரி இன்னொரு ஆள் நமக்கு ஏசுறார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சிந்திச்சு பார்த்தா சில நேரத்தில் பாருங்கள் நாங்கள் செய்கிறது எங்களுக்கு கூடாமல் வரும் என்று செய்த கடவுள் பாருங்கள் இவர் மூலம் எங்களுக்கு ஏச வைக்கிறார். செய்ய வேணாம். நான் சிந்திச்சு பாருங்கள் கண்டுபிடிக்கலாம்.
அப்படி இல்லாட்டி பாருங்க என்ன அடுத்த கட்டம் என்ன? அப்படி இல்லாட்டி என்னடா எங்கள்கிட்ட இருக்கிற விஷயம் பாருங்க, நாங்கள் மேல் நோக்கி போகிறதுக்கு இருக்கிற விஷயத்தை தடுப்பதற்காக அவர் மூலம் அது வரும், அதனால் அதை நாங்கள் எடுக்கப்போடா என்று பல விஷயங்களை நாங்கள் கண்டுபிடிக்கலாம் அதில். அப்போ கடவுள் சொல்லியிருக்காண்டா, உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா சக்திகளும் நன்மைக்காகத்தான் படைக்கப்பட்ட, நீ பாவிக்கிற முறையில் தான் அது நன்மையோ தீமையோ அடையிற ஒழிய அது எல்லாம் பாருங்க உனக்கு தீமை செய்ய வைக்கல. நீ உன் அறிவுபூர்வமாக நீ அது போனால் அதிலிருந்து வெளியே வரலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இல்லாட்டி என்ன செய்யும்? அந்த கர்மாக்களால் நாங்கள் வேதனைப்பட்டே ஆகணும். அதுக்கு சின்ன கதை உண்டு. ஒரு துறவி பாருங்க, அவர் ஒரு ஊராக போய் ஒவ்வொரு கோயிலாக போய் யாத்திரை பண்ணி கொண்டிருந்தவர். அப்படி யாத்திரை பண்ணி கொண்டிருக்கும் போது அங்கே இந்தியாவில் பாருங்கள் பல இடங்களில் வெளியிலிருந்து வர யாத்திரிகள் தங்குவதற்காக திண்ணை கட்டியிருப்பார்கள். அதுக்கு வேலி ஒன்றும் இருக்கா, திண்ணை. அப்படி ஒரு நாள் பாருங்கள் இரவாகின உடனே அந்த துறவி அந்த திண்ணையில் படுத்து தூங்கின உடனே அந்த உள்ளுக்குள்ளே இருந்த குடும்பத்தோடு பாருங்கள் தூங்கி கொண்டிருந்த அந்த குடும்ப தலைவி பாருங்கள் வெளியில் பார்த்துருக்கா, இவர் ஒரு அழகான துறவி. இவரை மெல்ல தட்டி பாருங்க, என்ன நீ கல்யாணம் கட்டுறியா அப்படின்னு கேட்டிருக்கா. அவர் சொன்னார், நான் ஒரு துறவி, வெளியிலிருந்து அடுத்த கோயிலுக்கு நான் போகிறதுக்கு வந்திருக்கேன் அம்மா. உங்கள் கணவனே அங்கே பாருங்கள் என்ன படுக்கக்குள்ளே நீங்கள் எப்படி செய்கிறாரா என்று சொன்ன உடனே கணவனை உடனே வெட்டி போட்டார். வெட்டி பாருங்கள் சத்தம் போட்டா பாருங்கள் என்ன இவருக்கு ஒரு ஆசை கூடி இப்படி என்ன பிடிச்சவர் கணவர் இது பண்ண வெட்டி போட்டாங்க. இவர் ஓடி போன ஊராக்கள் பிடிச்சி அவர் கையை வெட்டி போட்டாங்க. நான் இப்போ 2 வருஷத்துக்கு மேலே இந்த கதை உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் நல்லா தியானம் பண்ணி உபதேசம் கேட்குறானே ஞாபகம் வரும். இப்போ சொல்ல யோசிச்சு பாருங்கள், இதே இடத்துல நான் சொல்லியிருக்கேன். உடனே எல்லாரும் பிடிச்சி பாருங்கள், கடவுளெல்லாம் கூப்பிட்டு துறவி அவர் பாரு, நீங்கள் எல்லாம் என்ன செய்வீங்க பாருங்கள். நான் பாருங்கள் இவ்வளோ கோயிலாக போகிறோம், இவ்வளோ தவம் பண்ணுறேன், எனக்கு வெட்டி போட்டார் கடவுள். என்ன இது கடவுள், நம்ம இது நீ கேட்டில் பூட்டி போட்டால் நம்ம போகப்படா சாமிகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போவோம். நம்ம கோவிச்சுட்டு வேற வெட்டியே போட்டார் கையை. உடனே பாருங்க இவர் போகிற கோயிலில் பாருங்க அங்கே இருக்கிற பாருங்க என்ன கோயில் பெரியவர்கள் தலைவர்கள் வண்ணக்குமார்கள் பாருங்க அங்கே பூஜை செய்கிறவர்கிட்ட கனவுல சொல்றாரு சிவபெருமான் பாருங்க, என்னுடைய பக்தன் இந்த ஊர்ல இருந்து வெளிக்கிட்டு 2 கையும் இல்லாமல் அழுது கொண்டு வாரான். அவனை நீங்க இங்கிருந்து போய் மேள தாளங்களோட மாலையெல்லாம் போட்டு பாருங்க அவனுக்கு என்ன இதுகளெல்லாம் பிரித்து கொண்டு வாங்க அப்படின்ட்டு அனுப்புகிறார். போன உடனே அவர் கனவுல இவர் ஆள் போய் சொல்லுறாங்க, உங்களை கூட்டிச்சாமி. நான் இல்லைப்பா, நான் இரவெல்லாம் பாருங்கள் கத்துனேன், அந்த அவர் வரல, இப்போ நான் இல்லை அது வேறொரு ஆளை சொல்லியிருக்கார். இல்லை இல்லை நீ தான் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவர் பாருங்க படி தாண்டும் போது பாருங்க அங்கே சொல்லுது அசரீதி பாருங்க சிவபெருமான் பேசுகிறார், உன்னுடைய கர்மா முடிஞ்சு வைத்து வாப்பா அப்படின்ட்டு கூப்பிடுறாரு. என்ன கடவுளே பாருங்க கையெல்லாம் பட்டக்குள்ள நீங்கள் வரல அப்படின்னு சொன்னால் அவருடைய பல கடந்த பிறவியை காட்டுறாரு. ஏன்னா அவருக்கு கர்மா பொய்த்து கடந்த பிறவி அவருக்கு தெரியும். என்னன்னு சொல்ல பாருங்க, கம்சன் கிருஷ்ணனுக்கு பாருங்க அப்படியே எல்லாம் மேசி கடும் இது பண்ணக்குள்ள கடைசியா பாருங்க கிருஷ்ணன் அடிச்சு பாருங்க அவருடைய கர்மாக்கள் எடுத்த உடனே பாருங்க அவருக்கு தெரியுது பாருங்க நாராயணன் அப்படியே தெரியுது. அவர் சின்ன பிள்ளையா தெரியல, ஸ்ரீமன் நாராயணனே வந்திருக்கார் அப்படின்னு சொல்லி சரி தன்னுடைய சுயதன்மைக்கு தெரிஞ்சிச்சு. அவர் பாருங்க கோயிலுக்குள்ள உள்வடும் போது அவருடைய கர்மாக்கள் கரைக்கப்பட்ட உடனே அவர் பழைய அவருடைய பழைய போன பிறவியை காட்டுறார். நீ ஒரு பாருங்க பழைய பிறவில தபம் பண்ணி கொண்டிருக்கும் போது திடீரென நீ கண் முழிச்சுத்தான். அப்போ ஒரு மாடு அதால் ஓடுனது. மிச்ச நேரத்துக்கு பிறகு ஒருவன் கத்தியோட அதில் போகிறான். மாடு அதில் போகுதான்னு கேட்டோடனே நீ கையை தூக்கி காட்டின, அவ்வளவுதான். அவன் பாருங்க அந்த மாட்டை வெட்டி போட்டான். அந்த மாடு தான் பாருங்க என்ன அவனுடைய மனைவியா வந்திருக்கா. அந்த வெட்டினவன் தான் அவருடைய கணவன். நீ கையை காட்டினதுனால உன்னை கை போய்த்து 3 பேர் கருமாக்களும் பாருங்க முடிஞ்சப்பா அப்படின்னு சொன்ன. விளங்குதா? விளங்குதானே? இப்போ நாங்கள் எல்லாம் சொல்லாமல் நாங்கள் ஒன்றுமே செய்யலை அப்படின்னு சொல்லாமா, நாங்கள் இந்த பூமிக்கு பல கர்ம மூட்டைகளோடு வந்திருக்கிறோம். எங்களுக்கு சோதனை பண்ணுறார் கடவுள் பாருங்க.
அந்த கர்ம மூட்டைகளை இல்லாமாக்கு என்று சொல்லி தான் அடிக்கிறோம். தங்கத்தை ஏன் நாங்கள் எடுத்து அடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த தங்கத்தை பெறுமதியாக்குவதற்கு. அப்போ எங்களுக்கு பாருங்க, இந்த பிரபஞ்சத்தை இயக்க வந்த ஆதிசக்தியாகிய ஜெகன்மாதா பல ரூபங்களில் நாங்கள் செய்த கர்மாக்களுக்கு அடிக்கிறார். பாருங்கள், நீங்கள் செய்த கர்மாக்களை சில நேரம் கணவன் உங்களுக்கு அடிக்கலாம், பிள்ளைகளால் துன்பம் வரலாம், நோய் வரலாம். இப்படி நம்முடைய கர்மாக்கு ஏற்ற மாதிரி பல விதத்தில் எங்களுக்கு பாருங்கள் அடி விழுந்து கொண்டிருக்கு. அதிலிருந்து பாருங்கள் வெளியே வா அப்படின்னு சொல்லி தான் அடிக்கிறார். ஒரு டீச்சர் பாருங்கள் ஒரு மாணவனுக்கு அடிக்கிறேன்னு சொன்னால் அவர் கோபத்தில் அடிக்க மாட்டார். ஒரு அப்பா ஒரு பிள்ளைக்கு ஏசுறன்னு சொன்னால் ஒரு அம்மா பாருங்கள் சும்மா இல்லை, நீ வருங்காலம் நல்லா இருக்கணும் தான் அடிப்பா. அதனால் எங்களை படைச்ச பரம்பொருள், எங்களுடைய தாய் தந்தை பாருங்கள் பரம்பொருள், அந்த பரம்பொருள் எங்களுக்கு அடிக்கிறேன்னு சொன்னால் நான் உன்னை பாருங்கள் நல்லாத்தான் பாருங்கள் இந்த பூமிக்கு அனுப்புனேன். இந்த பூமியில் ஆசையால் செய்த கர்ம மூட்டைகளை சுமந்து வேதனைப்படுறா, அந்த கர்ம மூட்டைகளை இதே பூமியில் நீ பிறந்து விடும் மட்டும் உனக்கு அடிப்போம் அப்படின்னு சொல்லிங்க. அப்போ அடிக்கும் போது பாருங்க, அந்த சோதனையிலேருந்து பாஸ் பண்ணுறதுக்கு குருமார்கள் வருவோம். நான் இறை தூதர்களாகவும் பாருங்க சில நேரங்கள் நானே பாருங்க நான் வருவன், வந்து பாருங்க அதை உங்களுக்கு அடிக்கடி போதிப்போம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ மகாபாரதத்தில் ஸ்ரீமன் நாராயணன் பாருங்க கிருஷ்ண அவதாரம் பண்ணி பாண்டவர்கள் குலத்தில் பிறந்து பாருங்க பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கு இப்படி வரும் ஆசைக்கு பின்னால் போய் வரும் என்று சொல்லிதான் அந்த குடும்பத்தில் அவதாரம் பண்ணி அவர்களுக்கு பாருங்க கர்ம பாருங்க யோகியாக இருந்து உபதேசம் பண்ணி அஞ்ஞானத்தில் இருந்து பாருங்க பாண்டவர்களை மெய்ஞானத்தை கொண்டு அவருக்கு பாருங்க பிறவி இல்லாத நிலையை கொடுத்தவர்க்கார். இதிலிருந்து வரலாறு நம்மளுக்கு தெரியுதுன்னு சொன்னால் எங்களுக்கு துன்பங்களும் வேதனைகளும் வாரது என்ன நன்மைக்குத்தான் என்று நவீனாகம் சொன்ன மாதிரி எங்களுக்கு கடவுள் எங்களுக்கு கொடுக்குற ஒரு பெரிய ஒரு பாருங்க சோதனை வரும்போது எங்களுக்கு கடவுள் பாருங்க வந்து மாஸ்டரா வந்து எங்களுக்கு அதிலிருந்து வெளியே வாடா அப்படின்னு நாங்கள் சொல்லி எங்களை அனுப்பியும் நாங்கள் இந்த மந்திரம் சொல்லி காலையில் தியானம் பண்ணாமல் பாருங்க இன்றைக்கு வந்தது கஷ்டம் கஷ்டம்னு சொன்னால் அதை போக்காட்டுறதுக்கு படிடா அப்படின்னு சொல்லி பாருங்க அடிக்கடி நாங்கள் உபதேசம் பண்ணியும் அதிலிருந்து வெளியே வராட்டி என்னையும் கருமாக்களை பாருங்க என்ன நாங்கள் சுமக்கோணும் அப்படின்னு சொல்லி விதியை உண்டாக்கி விதியாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தான் சொல்லணும். நல்லா யோசிச்சு பாருங்க. என்னன்னா வரப்போகிற இந்த காலத்தில் பாருங்கள் நாங்கள் இறைவனை சார்ந்து இறைவனை முன்னிறுத்தி தர்மத்தை சார்ந்து வாழணும். நல்லா யோசிச்சு பாருங்கள். எங்களுக்கு கிடைச்சிருக்கு அரிய பிறவி அறிவான பிறவி என்று சொன்னால் எங்களுக்கு அந்த அறிவான பிறவி என்று சொல்வதற்காகத்தான் துன்பங்களை கொடுத்து இந்த துன்பத்திலிருந்து வெளியே வந்திருக்கேன். இப்படித்தான் இப்படி போனால் நீ பாருங்க இந்த துன்பத்தை பாருங்க செய்யாமல் துன்பத்தில் இன்னும் வெளியே வரலாம் என்று வெளியே வந்தவர்களுக்கு தெரியும். ஏண்டா நாங்கள் வரும்போது எப்படி இருந்த இப்போ எப்படி இருக்கோம், இது இடையில என்ன நடந்த இந்த தன்மையால் இப்படி வந்தேன் அறிஞ்சித்தம் சொன்னால் அந்த அறிவு எங்களுக்கு வந்து தனியன்னா நாங்கள் அப்படியே பயணம் பண்ணுவோம். இன்னும் கிளியராக வர வர பாருங்க எங்களுக்கு அறிவுபூர்வமாக மனசக்தி பெறும்போது இந்த உலகத்தில் குடும்பம் இருந்த எல்லாத்தோடையும் நாங்கள் அன்பா வாழ்வோம். என்னன்னா அன்பாயி ஆன்மா சிவன் பக்கம் நாங்கள் வந்துடுவோம் கூட. இப்போ நாங்கள் அதை மூடி வச்சிருக்கோம். ஆனால் இங்கே வர வர பாருங்க இப்போ இருக்கிறத விட குடும்பத்தில் நீங்கள் அன்பா இருக்காம், இப்போ கொடுக்கறத விட கொடுக்கல வேண்டாம், நீங்கள் சிவம் பக்கம் அப்படியே வந்துடுவோம், உணர்வு பக்கம் நாங்கள் வெளியே வந்துடுவோம். இப்படி தவம் பண்ணி வரும்போது தானம் பண்ணி வரும்போது இன்னும் வாழ்க்கை பாருங்க இதை விட சிறப்பாக இருக்கும். இப்போ நினைக்கிறது கிடைக்கிறதுக்கு பாரு கிடைக்கிறதே இப்போ கஷ்டமா இருக்கு. ஃபுல்லாக நான் நினைச்சது உடனே கிடைக்கும். என் குருநாதர் என்கிட்ட சொன்னார், நல்லா யோசிச்சு பாருங்க. மனசக்தி பெற்றா என்ன பாருங்க குறை புண்ணியரெண்ணம் எண்ணம் போல் வாழ்வாய் என்று சொல்லுவா பாருங்க. நீ மனதில் நல்ல எண்ணங்களை எண்ணும் போது அந்த எண்ணங்கள் மாதிரியே நீ வாழ்வாய். அதான் எண்ணம் போல் வாழ்வது என்று சொல்லி அந்த மனத்தில் சீரான நல்ல எண்ணங்கள் விதையை நீ விதைச்சால் அந்த விதை பாருங்க சரியான பாருங்க விளைச்சலை உனக்கு கொடுக்கும் என்ற மாதிரி பாருங்க அந்த மனத்தை உறுதிப்பட வச்சு விதியே வெல்லலாம் பாருங்க. என்ன சொன்னா எல்லா நவகோள்களும் பாருங்க உன்னை சுத்திருக்கி உன்னுடைய மனம் பலங்குறைஞ்சனால தான் பாருங்க அது தாக்குது அது கொடுக்கறதுக்கு வந்திருக்கி. ஆனா நீ இருட்டில் வாழ்றாப்பா, எடுக்க முடியாது, எடுக்காதனால அது சரியில்லைன்னு சொல்ற ஒழிய நீதான் சரியில்லைன்னு சொல்லி பாருங்க. இந்த சாத்திரங்களை படைத்தவர்
எங்களுக்கு மட்டும் சாதகங்கள் எல்லாம் படைச்ச ஏன்னு சொன்னால் கர்மாக்கள் பாருங்க இருக்கு எங்களுக்காக. இதைத்தான் இடைக்காட்ட சொன்னார், நாள் என்ன செய்யும் கோள் என்ன செய்யும் நாதன் உள்ளிருக்கையிலே உன்னுடைய மனம் பலம் பெற்றுதுன்னா இந்த நாளும் கோளும் உன்னை தாக்காதப்பா. அவர்கள் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பார்கள். அவர்கள் கொடுப்பதற்காகத்தான் வந்தேன். அவர்கள் இறைவனை சார்ந்தவர்கள். அவர்கள் ஒரு நாளும் பாருங்க எந்த கோள்களோ இயற்கையை சார்ந்து வாழ்றவர்களோ துரோகம் செய்யவே முடியாத அந்த எண்ணமே அவர்களுக்கு இல்லை அப்படி என்று மக்களுக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். என்னுடைய இதுதான் உண்மை தத்துவம். இதைத்தான் இடைக்காட்டிலிருந்து எல்லாரும் பாருங்க கண்டு இந்த பூமியில ஈவராசிகளை கடவுளை சார்ந்து வாழ்ற எல்லாம் எந்த பூமியில பாருங்க எந்த ஜீவராசிக்கும் பாருங்க தீங்கி நினைக்கவே மாட்டார்கள். நினைக்கிற எண்ணமும் பாருங்க அவளுக்கு வராது. என்ன சொன்னா அவ்வளோ பலமாயிரும் மனம். அந்த பலம் குறையும் போது தான் இந்த அஞ்சனா நம்ம டியூன் பண்ணுற சணலை பார்க்க முடியாத வேறு பாரு அலைகள் வந்து தாக்குற மாதிரி பழங்கூடிய அண்டனா பாருங்கள் நாங்கள் டியூன் பண்ணுறத மட்டும்தான் தெளிவாக அடுத்தரும் மற்ற அலைகளை விடாமல் இருக்கிற மாதிரி இந்த மனம் பலமாகினால் நீங்கள் டியூன் பண்ணுற பாருங்க விஷயங்களை மட்டும் தெளிவாக செய்வதற்கு எடுத்து கொடுக்கும். அப்படியான விஷயத்தை காட்டுறதான் ஆன்மீகமே ஒழிய எதையும் நீங்கள் பாருங்க திறந்து போக தேவையில்லை. இந்த உலகத்தில் ஒன்று வாழ முடியாத அந்த இருட்டை நீ சேகரித்து வச்சிருக்கிறா, அதுதான் உன்னை வாழ விடாமல் இருக்கு. அதை ஒரு குருவிட்ட போய் மனசக்தி பெற்று அந்த இருட்டை திறந்து விடப்பா அப்படின்னு சொல்லி பாருங்க. திறந்து விட்டு அது தானாக போகும். நீ மனசக்தி பெறும்போது அப்போ தானாக அது போகும் உன்னை விட்டு அப்படின்னு சொல்லி என்னுடைய மனசக்தி நீ பெறும்போது அது உன்னை விட்டு தானாக போகும். அதைத்தான் துறக்க சொன்னால் ஒழிய உன்னை பாருங்க இப்படியெல்லாம் விட்டுட்டு போய் வேஷம் போட்டு அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை. யோசிச்சு பாருங்க. கடவுள் இதுதான் உண்மையான அந்த பெரிய ஒரு மகா சக்தி படைச்ச காயத்ரி மயமான ஒரு வாழ்க்கை. இந்த காயமாகிய பாருங்க இவருக்கு வரும்போது இந்த ஆன்மாவோட தொடர்பு கொள்றதுக்குரிய பெரும் பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. என் குருநாதர் ஆசீர்வாதம். நீங்கள் எல்லாம் நல்லா சம்பவாமி யுகே யுகே சம்பவாமி யுகே யுகே சம்பவாமி யுகே